சரி, ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? ஆமாம். சரி, ஓகே. ஸோ இப்போது ஆர்டிஐ இந்த செஷன் வந்து பியூராக வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இதை பற்றி. இது வந்து நம்ம ஒரு லைவ் செஷன் மாதிரி பண்ணலாம், ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு ஒர்க்கிங் செஷன் மாதிரி. ஆர்டிஐனா என்ன, அது எப்படி சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரி இது ஒரு ஒர்க்கிங் செஷன் லைவ் டெமோ மாதிரி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஆர்டிஐ அப்படிங்கிறது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ இது வந்து ஜனநாயகத்தினுடைய ஒரு 5th பில்லர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி சட்டமன்றம் இருக்கோ, அதில் வந்து மினிஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்களோ, கோர்ட் எப்படி இயங்குதோ, மீடியா எப்படி இயங்குதோ, இதெல்லாம் 4 ஜனநாயகத்தினுடைய தூண்கள். 5வது ஒரு தூண் வந்து ஆர்டிஐ. ஏன் அப்படின்னா இந்த 4 பில்லர்லேயும் இருக்கக்கூடிய ஃப்ளாஸை, அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை நம்ம இந்த ஆர்டிஐ மூலமாக வெளிக்கொண்டுட்டு வரலாம். ஸோ அப்போது ஒரு நிர்வாகத்தில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். நம்ம ஏதாவது இதில் வந்து தவறுகள் செஞ்சோம் அப்படின்னா வந்து ஒரு சிட்டிசன்ஸ் வந்து இந்த ஆர்டிஐங்கிற இந்த வெப்பன் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய தவறுகளை வந்து மக்களுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம், இந்த சட்டத்தினுடைய ஒரு நோக்கம். இது 2005 வந்து கொண்டுட்டு வந்தாங்க, ஐ திங்க். ஆமாம், அதுக்கப்புறத்துல இருந்தே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஒரு சட்டம் கொண்டு வந்தால் உடனே அது அமலுக்கு ஆயிரும். ஸோ இப்போ இது யார் இந்த ஆர்டிஐ மூலமாக தகவல் கேட்கலாம், யாருக்கு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய குடிமக்கள் எல்லாருமே வந்து கேட்கலாம். யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா வந்து மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த 2 அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய எல்லா என்டிட்டிக்கிட்டையும் கேட்கலாம். இப்போ ஒரு மாநில அரசாங்கம் அப்படின்னா ஒரு தலைமைச் செயலகம் இருக்குது. மாநில அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய துறைகள், எவ்வளவோ துறைகள் இருக்குது. நமக்கு மின் வாரியம் தெரியும், அந்த மாதிரி நகர் நிர்வாகத்துறை தெரியும், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் தெரியும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து, அது மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸும். ஒரு சேஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுமே இட் இஸ் சப்ஜெக்டட் அண்டர் ஆர்டிஐ. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரேஷன் ஷாப் இருக்குது அப்படின்னா ரேஷன் ஷாப்புமே இட் இஸ் அண்டர் தி ஸ்க்ரூட்டினி ஆஃப் ஆர்டிஐ. ஒரு நியாய விலை கடையில் வந்து என்னென்ன பொருள்கள் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து இந்த ஆர்டிஐனுடைய ஸ்க்ரீன் ஷேரிங் ஆஃப் ஆயிட்டு ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஓகே, தெரியுதுல்ல? ஓகே ஓகே. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து கவர்மெண்ட் என்டிட்டிஸ் எல்லாமே இந்த ஆர்டிஐங்கிற இந்த ஸ்க்ரூட்டினிக்குள்ளே வருது. சரி, இப்போது இதனால் என்ன ஒரு பெரிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் வந்து கொணரப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2G ஸ்கேம். 2G ஸ்கேம் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வந்து 1,70,000 கோடி லாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்டிஐ மூலமாக தான் தெரிஞ்சுது. ஸோ எந்த கம்பெனிக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் கொடுத்தாங்க, இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன எவ்வளோ ரெவென்யூ லாஸ், இதெல்லாம் ஆர்டிஐ மூலமாக தான் தெரிஞ்சுது. இல்லைனா இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல் ரெக்கார்டு. ஸோ இது பப்ளிக்கு ஆர்டிஐ மூலமாக இருந்தது. இது மாதிரி ஆதார் ஹவுசிங் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு ஹவுசிங் ஸ்கேம். அதில் வந்து அதனோட சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணதும் வந்து இந்த ஆர்டிஐ மூலமாக. அதே மாதிரி டிமானிட்டைசேஷன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிமானிட்டைசேஷன் நடந்தப்போ வந்து ஆர்பிஐடைய ஒரு எந்த பர்மிஷனும் இல்லாமல் வந்து சடனாக வந்து திடீர்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு டிவியில் வந்து தோன்றி வந்து இன்னிலேருந்து ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லாது, இந்த ஆர்பிஐனுடைய அப்ரூவல் வாங்கலைங்கிறதே நமக்கு ஆர்டிஐ மூலமாக தெரிஞ்சுது. அதே மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு 18 வயசு பையன் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் வந்து அந்த நியாய விலை கடையில் நடக்கக்கூடிய மோசடிகள், அதாவது ஊரில் வந்து ரேஷன் கார்ட்ஸ் வந்து பிபிஎல் நான் பிபிஎல்னால் வச்சுருப்பாங்க. பிபிஎல் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் இருக்கும். நார்மலாக வாங்குறவங்களோட அரிசி ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிபிஎல் இல்லாதவங்களே நிறைய பேர் வந்து அந்த நான் பிபிஎல் ஹோல்டர்ஸ் வந்து பிபிஎல் கார்டை வச்சுக்கிட்டு அந்த ரேஷன் கடையில் எவ்வளோ ஸ்கேம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பெட்டி கேசஸ்லேருந்து 2G ஸ்கேம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஆர்டிஐனால் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு சுருக்கமாக ஆர்டிஐனா என்ன அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே வந்து நம்ம இதை ரெக்வஸ்ட் ப்ளேஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆன்லைன், ஏன்னா ஆன்லைன்ங்கிறது எல்லாருக்கும் கன்வீனியன்ட். ஒரு பென் பேப்பர் எடுத்து எழுதக்கூடிய ஒரு நிலமையில இன்றைக்கி நம்ம எல்லோரும் இல்லை.
ஸோ ஒரு ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஒரு ஒர்க்கிங் செஷனாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ ஊரில் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த நாய்க்கடி. எல்லா தெருக்கள்லேயும் வந்து இந்தியாவில் வந்து இந்த நாய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு காமன் இஷ்யூவாக இருக்குது. அது சிட்டியில் வந்தாலும் அப்படி தான் இருக்குது, ஊர் சைட்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த நாய் சம்மந்தமான பிரச்சனைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கு, அந்தந்த லோக்கல் பாடிஸ் பண்ணியிருக்குங்கிறத ஒரு பேசிக்காக ஒரு 7-8 கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி சப்மிட் பண்ணலாம். ஸோ இதனோட பேக்ரவுண்ட் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு பொண்ணு வந்து ஒரு 7 வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளில வரப்போ நாய் காலில் கடிச்சு தலையிலையும் கடிச்சு ரேபீஸ் வந்து அந்த பொண்ணு இறந்துடுச்சு. ஸோ இது நமக்கு ஏதோ ஒரு நியூஸாக வந்து தோணலாம். அது நம்ம வீட்டில் நாளைக்கு நடந்தது அப்படின்னா அதனோட கிரிட்டிகாலிட்டி என்னன்னு தெரியும். சரி, இது ஏதோ ஒரு ரோட்டில் போகிற ஒரு பொண்ணுக்கு தான் நடக்குதானா? அப்படி கிடையாது. இந்த வீக் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு நாய்க்கடி ஏற்பட்டு அவங்க ராயப்பேட்டா ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. ஸோ அது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், யாருக்கு வேணால் நாய்க்கடி ஏற்படலாம். ஏன்னா ரோட்டில் வந்து தெருநாய்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு உண்மையிலேயே அந்த நாய்க்கு ஏதாவது வந்து ரேபிஸ் இருக்கா இல்லையா யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த நாய்க்கு ரேபிஸ் இருந்து அதை நம்மளை கடிச்சிது அப்படின்னா நம்ம உயிருக்கே வந்து நாளைக்கு ஒரு ஆபத்துங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஸோ இப்போது காமனாக கவர்மெண்ட் கிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸ், நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் பாடிஸில் எதனா எஸ்டிமேஷன் நீங்கள் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி அனிமல் பெர்த் கண்ட்ரோல். இப்போ இதுதான் பெரிய பிரச்சனை. முன்னாடிலாம் நாய்களை வந்து வண்டியில் பிடிச்சிட்டு போயிட்டு ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஏபிசி ப்ரொசீஜர் அப்படிங்கிற இந்த சட்டத்தின்படி நம்ம வந்து அதனோட பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கு வேணால் வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கலாமே தவிர அதை நம்ம சாகடிக்கிறதுக்கோ அல்லது அது வந்து ஒரு ஷெல்டரில் கொண்டு போய் விடுறதுக்கோ நமக்கு எந்த அதிகாரமே கிடையாது, யாருக்கும் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அனிமல் வெல்ஃபேருங்கிறது வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ இப்போது கன்சர்ன் லோக்கல் பாடிஸ் வந்து கடந்த 10 வருஷமாக வந்து அவங்க ரேபீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்காங்க, அது மாதிரி ஸ்டெரிலைசேஷன் மெஷர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட லோக்கல் பாடிஸ்லாம் நம்ம கேட்கலாம். எவ்வளோ பேர் வந்து திருநாய்களால் அது மாதிரி ஆடு மாடுங்க வந்து போய் பைக்கில் அடிபட்டு, ஸோ இந்த மாதிரி 10 வருஷமாக வந்து என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களோட லோக்கல் பாடியில் இருக்குது, எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து லோக்கல் பாடிக்கிட்ட இருக்கணும். ஸோ நம்ம இப்போ ஏன் இதை ஆர்டிஏல கேட்குறோன்னா, ஒருவேளை இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா இப்போ நம்ம கேட்குறதுனால அவங்க இந்த ரெக்கார்டை கவர்மெண்ட் ஜிஹெச்சில் செக் பண்ணி அவங்க நமக்கு தரணும். தே ஆர் அண்டர் த ஸ்க்ரூட்டினி ஆஃப் ஆர்டிஐ நம்ம இப்போது. ஸோ அதுதான் இந்த ஆர்டிஐனுடைய ஒரு பெனிஃபிட். அது மாதிரி ரோட்டில் ஆடு மாடுங்களை வந்து சும்மா அப்படியே வந்து அலைய விட முடியாது, பெனால்ட்டி போடணும். உண்மையிலே அது போடுறாங்களாங்கிறத நம்ம ஆர்டிஐயில் என்ஷூர் பண்ணுறோம். அப்போ நம்ம கேட்குறப்போ ஒருவேளை அவங்க போடலைன்னா இப்போ அவங்க வந்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அது மாதிரி எவ்வளோ பேர் வந்து கேட்டில் ரியரிங் இது அவங்களுடைய இன்கமாக இருக்குன்னு கேட்டிருக்கோம். காயல்பட்டினம் அப்படிங்கிறது ஒரு லோக்கல் பாடின்னு எடுத்துக்கிட்டோன்னா சில பேருக்கு வந்து அந்த ஆடு மாடு வளர்க்குறது தான் ஒரு தொழிலாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க அதை காலையில் மேய விட தான் செய்வாங்க. அப்போது இந்த டீட்டெயிலாம் நமக்கு தெரியாது. நம்ம ஆர்டிஐல கேட்குறப்போ கவர்மெண்ட் வந்து செக் பண்ணி ஓகே இவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த ஆடு மாடுகள் மூலமாக தான் இருக்குது. அப்போ அவங்கக்கிட்ட உண்மையிலேயே வந்து அந்த ஆடு மாடுகளை மேய விடுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குதா? ஏன்னா ஊரில் வந்து ஒரு காமன் பிளேஸே கிடையாது, எல்லாமே வீடுங்க நெருக்கமாக இருக்கிறப்போ இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு கோஷாலா ஃபார்ம் பண்ணி ஆடு மாடுங்களுக்கு வந்து அது உலாவுறதுக்கு உண்டான அந்த ஸ்பேஸை கொடுக்கறதும் கவர்மெண்ட்டோட கடமை. ஏன்னா அது சும்மா அப்படியே ரோட்டில் திரிய முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆர்டிஐல கேட்குறது மூலமாக மேற்கொண்டு ஏதாவது அது சம்மந்தமாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி எவ்வளோ ரைடு கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஆடு மாடுங்களை வந்து திறந்து விடுறப்போ கவர்மெண்ட் போய் செக் பண்ணணும். ஸோ பாஸ்ட் 1 இயராக வந்து நீங்கள் எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி அதான் ஏதாவது கோஷாலா ஏதாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டால் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இதெல்லாம் இது வந்து ஒரு பேசிக் கொஷின்ஸ். இப்போ இதில் நம்ம கேட்குறதுலாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் கிட்டே இருக்கிற ரெக்கார்டை தாங்கன்னு கேட்குறோம். மேபி இதெல்லாம் அவங்க பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி கேட்க முடியாதுன்னா நீங்கள் கோஷாலா ரன் பண்ணுறீங்களான்னு கேட்க முடியாது. கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற ரெக்கார்டை தாங்கன்னு கேட்கலாம். அதாவது ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். எதர் இந்த மாதிரி டேட்டாவாக கேட்டு ஆக்சஸ் பண்ணலாம், அல்லது எனக்கு ஒரு பெர்மிஷன் தாங்க, இப்போது ஏதோ ஒரு ரோடு கான்ட்ராக்ட் வந்து அதில் முறைகேடு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது, சரியாக ரோடு போடல என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெருவில். இப்போ நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா மொத்த டேட்டாவையும் வந்து எனக்கு ஆர்டிஐல அவங்க தர முடியாது. யூ கிவ் மீ த பர்மிஷன் டு விசிட் த கன்சர்ன்ட் ஆஃபீஸ். நான் வந்து விசிட் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்து எனக்கு என்ன பேப்பர்ஸ் தேவையோ
அதை நான் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பக்கத்துக்கு 2 ரூபாங்கிற மாதிரி ஆர்டிஏல வந்து நமக்கு எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு அதுக்கு பெர்மிஷன் தாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ அவங்க தந்து தான் ஆகணும். எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுமே வந்து ஆர்டிஏக்கு கீழே வருது. ஸோ எது எக்ஸெப்ஷன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வார் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் போயிட்டு எனக்கு ஒரு ஃபைல் வேணும் நம்ம கேட்க முடியாது. ஒரு ரஃபேல் வாங்கியிருக்காங்க, அதில் முறைகேடு இருக்குது, நான் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஆஃபீஸில் வந்து நான் ரஃபேலோட ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணால் தரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து கான்ஃபிடென்ஷியல் டேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து நாட்டோட செக்யூரிட்டி இந்த மாதிரி ஹியூஜ்லி கான்ஃபிடென்ஷியலோ அது மாதிரி அதெல்லாம் தரமாட்டாங்க. ஆனால் பேசிக்காக இப்போ ஒரு 10th படிக்கக்கூடிய ஒரு பையன் என்னோட பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட் எனக்கு வேணும் அப்படின்னா அதை அவன் ஆர்டிஐயில் கேட்கலாம். நார்மலாக ஒரு டிபிஐயில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விட ஆர்டிஐயில் கேட்குறப்போ ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா. ஸோ அவங்க தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ 500 கொடுத்து ஒரு பேப்பர் வாங்குறது வந்து ஆர்டிஐயில் ஒரு 50 ரூபா 100 ரூபாவில் கூட வாங்கிடலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி ஆர்டிஐ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு காமன் சிட்டிசன்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து யாருக்கு வேணால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் மட்டும் கிடையாது, பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க, அதுவுமே பப்ளிக். ஹலோ, அவங்க அபுபக்கர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. எதுவும் கொஸ்டின் இருக்குதா? என்ன சொல்றது, நம்பரையும் கொடுத்தா டைரக்டா அக்சஸ் பண்ண முடியுமா? அப்ப யார் வேணாலும் அக்சஸ் பண்ண முடியுமா? இல்ல இது வந்து நான் சப்மிட் பண்றதுனால ஏன் உள்ள போக மாட்டேங்குது. இது வந்து நான் சப்மிட் பண்றேன், இது வேற யாருக்கும் தெரியாதுல்ல. இல்ல அது ஓகே. இல்ல ஜென்ரலா கேக்குறேன். ஏன்னா இப்போ இந்த ஆர்டிஐ இந்த வெப்சைட் போனோடனே இதுதானே ஃபர்ஸ்ட் வருது. இதுக்கு முன்னாடி எதுவும் லாகின் இருக்கா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் ஆர்டி ஆன்லைன் போடுறேன். ஏன்னா சாரி, நான் லேட்டா ஜாயின் பண்ணேன். எனக்கு இது பார்க்கும்போது அப்போ உங்களுடைய இதை வச்சு நானுமே ஆக்சஸ் பண்ற மாதிரி. இல்ல நான் இப்போ இந்த செஷன்ல வந்து என்ன பண்ண முடியும், என்ன இது எவ்வளோ பெரிய டீடைல்ஸ்லாம் ஆர்டிஐல கேதர் பண்ணியிருக்காங்க, இதனால என்ன ஒரு பப்ளிக் இது. இப்போ நானே உங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்தா நானே online.tn.gov.in மொபைல் நம்பர் கொடுத்தா தான் என்னோட வியூ ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும். சப்மிட் அப்பீல், சப்மிட் ரிக்வெஸ்ட் எல்லாம் அந்தந்த இண்டிவிஜுவல்ஸ் தான் பார்க்க முடியும். இது அடுத்தவங்களோட சரி ஒரு பல்கா வந்து இப்போ ஒன் டைம் பாஸ்வேர்ட் எதுவும் வருமா இல்ல ஏதாவது? அதுதான் நான் லைக் சப்மிட் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு அடுத்த பேஜ் நேவிகேட் ஆகல. இப்போ நான் மறுபடியும் பண்றேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டேக் யூ டு த மொபைல் நம்பர் பேஜ். மொபைல் நம்பர் கேட்ச் கிளியர் பண்ணிட்டு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே, ஒரு போடுறேன் இல்லைனா பார்க்க. ஓகே, கிளிக் ஹியர் டு சப்மிட் நியூ ஆர்டிஐ ரெக்வெஸ்ட்னு கேட்குது. ஓகே, அந்த டேப் நான் கிளிக் பண்ணல போல. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம மொபைல் நம்பர் இமெயில் ஐடிங்கிறது அது என்னோட கான்ஃபிடென்ஷியல் டேட்டா தான். அபூபக்கர் சொன்ன மாதிரி அது வேறு யாருக்கும் விசிபிளாக தெரியாது. இப்போ நான் வந்து போட்டதுனால தெரியுது. சரி, எவ்வளோ ஆர்டிஐ ரெக்வெஸ்ட் வந்து ஒரு மந்த் வந்திருக்கு அல்லது 1 இயர் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு பல்காக வந்து நான் செக் பண்ணலாம் முடியாது. மீதியாலோட மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி அதெல்லாம் நான் இங்கே ஸ்டேட்டஸில் எதையுமே பார்க்க முடியாது. அந்தந்த இண்டிவிஜுவல் நான் அதை அடுத்த டேப் வந்து போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து என்னோட ஓன் பர்சனல் டேட்டா. இது வேறு யாருக்கும் தெரியாது. நான் தான் என்னோடய மொபைல் நம்பர் போடணும், நான் தான் என்னோடய இமெயில் ஐடி போடணும். ஸோ இது எந்த லொக்கேஷனில் வந்து இந்த ஆர்டிஐ ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இது வந்து நான் காயல்பட்டினம் முனிசிபாலிட்டி அப்படிங்கிறதுனால ஸ்டேட் லெவல். இல்லை அகெயின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணல கொஸ்டின். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் எனக்கு தெரியும். இப்போ நான் அதை போட்டு நான் எப்படி இப்போ இது வரைக்கும் எனக்கு அப்படிதான் தோணுது. உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எனக்கு தெரியும். அப்போ நான் வந்து போட்டேன்னா அப்போ எனக்கு லாகின் ஆகும்ல. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இது வந்து நாராட்சி சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேட் லெவல் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு போட்டுட்டு நகர் நிர்வாகத்துறையை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்டில் உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு ஆதி திராவிட நலத்துறை அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது கமிஷனரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வரதுனால நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் இதுதான் நம்மளோட டிபார்ட்மெண்ட். இது அவங்க ப்ராப்பராக பண்ணல, நிறைய ஆஃபீஸை வந்து கிளப் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு லோக்கல் தாசில்தார் ஆஃபீஸ்லாம் இதில் வருது. இது மேபி அவங்க வெப்சைட் இப்போ தான் பில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ப்ராப்பராக லேட்டராக பண்ணியிருக்கேன். ஆர்டிஐ வந்து நம்ம பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு பொது தகவல் அதிகாரிக்கு தான் நம்ம இதை பண்ணுவோம். பொது தகவல் அதிகாரி அந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்க, நமக்கு யாருன்னே தெரியாது. நான் நோடல் ஆஃபீஸர்னு போட்டுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு துறை, ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அல்லது ஒரு டாஸ்மாக்னா டாஸ்மாக், இபினா இபி, அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிட்டு நோடல் ஆஃபீஸர்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கான்ஃபிடென்ஷியல் டேட்டா நான் ஃபில் பண்ணுறதுனால இதெல்லாம் நான் வந்து இது இன்புட்ஸாக கொடுக்குறேன். வேறு யாரும் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது, நம்ம லேட்டராக செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய நேம் கொடுத்துக்கிட்டேன், என்னோடய அட்ரஸ் கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து என்னோட கண்ட்ரி என்னன்னு கேட்குறாங்க, இந்தியான்னு கொடுத்துக்கிட்டேன். ஒருவேளை நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் இந்தியன் சிட்டிசன்கிறப்போ நம்மளோட ஊர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். இது வந்து காயல்பட்டினம் சம்மந்தப்பட்டது, அதனால் வந்து நம்ம கன்சர்ன் லோக்கல் பாடிஸ் என்னங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ என்னோட மாவட்டம் அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடி. அது கீழே என்ன தாலுகா கீழே வருது, என்ன வில்லேஜ் கீழே வருது. காயல்பட்டினம் நார்த் சவுத் இருக்குது, இப்போ என்னோடய வீடு இருக்குது சவுத். மறுபடியும் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கேட்குது. இதில் ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் வந்து கல்வி அறிவு உள்ளவரா கல்வி அறிவு இல்லாதவரா. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் அவங்க கேதர் பண்ணுறாங்க. இதுக்குன்னா இது எல்லாமே அந்த ஃபீஸ் எக்ஸம்ஷனுக்கு. ஒருவேளை கல்வி அறிவு இல்லாதவர், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர் அப்படின்னா வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. இஸ் அப்ளிகன் பிலோ பாவர்ட்டி லைன், நோ. அபோவ், நம்ம வந்து அபோவ் பாவர்ட்டி லைன். பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னா ஒரு நாளைக்கே வந்து ஒரு 200 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட வருட வருமானமே ஒரு 25,000 தான் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பிலோ பாவர்ட்டி லைன், அவங்களுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன். ஓகே பாட்டி, பட் நம்ம இப்போ என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க? கன்சர்ன்ட் லோக்கல் பாடியில் இந்த லிஸ்ட் இருக்கும்ல, பிபிஎல் இது இருக்கும். ஓகே, கவர்மெண்ட் கிட்ட அந்த ஆக்சஸ் இருக்கும், அது செக் பண்ணிப்பாங்க. ரெஸ்பெக்டட் சார்ங்கிற மாதிரி போட்டுட்டு கைண்ட்லி ஷேரஸ்ங்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஆர்டிஏ ஆக்ட் 2005க்கு கீழே நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஏற்கனவே அதை நான் டிராஃப்ட் பண்ணிட்டேன், என்னென்ன கேட்கணும் அப்படிங்கிறத. ஸோ நமக்கு முதல்ல என்ன கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும், அது ரெண்டு மட்டும் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம இது ஃபில் பண்ணிக்கலாம். அல்லது நான் இது வந்து ஒரு பிடிஎஃபாக அல்லது வேர்ட் காப்பியாக வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ணி பண்ணுறது அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. நான் டெக்ஸ்ட் பேக் போக மாட்டேங்குது.
ப்ரீவியஸ் ரிக்வெஸ்ட் செக் ஸ்டேட்டஸ் பேமெண்ட் பண்ணால் அது மாதிரி காமிக்கும். சாரி யுவர் ஆர்டி ஃபைலிங் ரிக்வெஸ்ட் ஃபெயில்டு, கிளிக் ஹியர் டு சப்மிட் நியூ ரிக்வெஸ்ட். இது ஒரு யூபிஐ வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு ஜிபே பண்ணிடலாம். நெட் பேங்கிங் கேட்குது. பேமெண்ட் 16 எடுத்துட்டாங்க. ரீடைரக்டிங். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு மெசேஜ் வந்துருச்சு. ஐ கிளிக் டு ரீடைரக்ட். ஓகே, நமக்கு வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வந்து வந்துடும். ஸோ இந்த ஆர்டிஐக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், யார் நேமில் பண்ணியிருக்கேன், டேட் ஆஃப் ஃபைலிங் இன்னைக்கு, கவர்மெண்ட்டுக்கு 10 rupees போயிருக்குது. இந்த இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷனுக்காக 6 ரூபாய் எடுத்துக்கிட்டான். டிரான்சாக்ஷன் சக்ஸஸ் செக் பண்ணிக்கணும். என்ன டிபார்ட்மெண்ட், நகர் நிர்வாகத்துறை. காண்டாக்ட் பண்ணி நம்ம ஏதாவது மாஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்கொயர் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிஐ சம்மந்தமாக நம்ம இந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இமெயில் ஐடி. காண்டாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்களே வந்து 30 days நமக்கு ரிப்ளை தந்துடுவாங்க. ஒருவேளை 30 days தரலை அப்படின்னா நம்ம சப்மிட் ஃபஸ்ட் அப்பீல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அபூபக்கர் சொன்ன இந்த இப்போ நான் பண்ண ஒரு டேட்டா இன்னொரு யூசருக்கு வந்து தெரியுமாங்கிறத நம்ம பார்க்கலாம். வியூ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து அது என்னோட ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. வந்து இன்னும் பண்ண டிரான்சாக்ஷன் நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த 2 டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சால் தான் நான் கொடுக்க முடியும். இல்லை, இப்போ அவங்க கொஸ்டின் என்னன்னா, உங்க மொபைல் நம்பரும் உங்க இமெயில் ஐடியும் நமக்கு தெரிஞ்சிருது. இப்போ யார் வேணாலும் போட்டுடலாம் தானே. இப்போ ஓடிபியோ பாஸ்வேர்டோ இருந்தா மற்றவங்க அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, என்னோட மொபைல் நம்பரும் என்னோட மெயில் ஐடியும் தெரிஞ்சதுன்னா ஆமா, நம்ம லாகின் பண்ணி பார்த்துருக்கலாம் தானே. ஆமா, ஓடிபி இதுல கேட்கல. கரெக்ட். அதான் அவங்க கேட்குறாங்க. மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த வியூ ஸ்டேட்டஸில் வந்து இந்த நான் ஃபைல் பண்ண அப்ளிகேஷனோட ஆர்டிஐ நம்பர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. அது வந்து அதுக்கு இந்த ஆர்டிஐயோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியணும். ஸோ இது வந்து கான்ஃபிடென்ஷியல். ஆனால் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி யார் வேணாலும் பார்க்கலாம். ஆமாம், பட் அது இன்னொருத்தவங்களோட ஒரு பர்சனல் டேட்டா நமக்கு எப்படி தெரியும்? அவங்க இந்த இமெயில் ஐடியிலேருந்து இந்த நம்பர்லேருந்து தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கங்கிறது அது நமக்கு தெரியாதுல்ல.
ஆமா அது கரெக்ட், நீங்க சொல்றது சரிதான். இல்ல ஜென்ரலா சொல்றேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மொபைல் நம்பர் குடுக்குறோம்னா, ம். இப்ப எல்லா இதுலயுமே ஓடிபி அப்படிங்கிற ஒரு இது வரும். கரெக்ட். இப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இப்படி வச்சிருக்காங்கன்னா, லைக் இது வந்து ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தானே. ஆமா. இது அதனால இது வந்து ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான். இன்னொன்னு இப்ப நம்ம ஆ, அதுதான் நான் இப்ப இந்த ப்ராசஸ் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக சொன்னேன். இது வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன். ஒண்ணுமே கிடையாது. இப்ப எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வீட்ல இருப்போம். நம்ம வீட்டோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ங்கிறது இட் இஸ் அ பப்ளிக் இன்ஃபர்மேஷன். யார் வேணாலும் போய் இப்போ நான் ஏதோ ஒரு சொத்து வாங்கியிருக்கேனா இல்லையாங்கிறத நான் காயல்பட்டினம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வெப்சைட்ல போயிட்டு யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். சில விஷயங்கள் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். அது வந்து கம்ப்ளீட்லி கான்ஃபிடென்ஷியல் கிடையாது. அதே மாதிரி ஆர்டிஐங்கிறது வந்து கரெக்ட். இட் இஸ் ஸோ அ பப்ளிக் இப்ப டேட்டா. யார் யாருக்கு உங்களோட இமெயில் ஐடியும், மொபைல் நம்பரும் தெரியுதோ அவங்க ஆக்சஸ் பண்ணி பாத்துக்கலாம். பார்த்துக்கலாம். லைக் இவர் வந்து எவ்வளோ ரெக்கார்டு போட்டிருக்காரு. அது போட்டிருக்காருங்கிறாரு. அதான் நான் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் த பிரைவசி வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து ஷேர் பண்ணும்போது லைக் இந்த இதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு ஷேர் பண்ணணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு ஷேர் பண்றது யார் வேணாலும் பார்க்கலாம். ம், 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 மேபி உங்க ம். பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ம், எல்லாத்துக்கும் ம். தெரியணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட், ஏன்னா கரெக்ட், இட்ஸ் கரெக்ட். நாட் ஒன்லி ஃபார் ஆர்டிஐ. ம், இது ம், வந்து ம். காமன் பர்சனல் டேட்டா. அதனால நான் சொன்னேன், அதில் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ம், 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 ம். ஓகே ஃபைன். கரெக்ட் தான், கரெக்ட் தான். நம்மளோட மொபைல் நம்பர், நம்மளோட இமெயில் ஐடிங்கிறது பர்சனல் டேட்டா. கரெக்ட். ஸோ அது மாதிரி இப்போ நம்ம ஆர்டிஐங்கிறது வந்து ஆன்லைனில் மட்டும் ஃபைல் பண்ண மாட்டோம். நான் நிறைய ஆஃப்லைன் ஆர்டிஐ ஃபைல் பண்ணிப்பேன். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்காது. ஏதோ ஆன்லைனில் பண்ணமோ அது மட்டும் காமிக்குது. ஸோ இப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் ஆர்டிஐக்கு 30 டேஸில் டைம் தரல, நமக்கு ரிப்ளை தரல அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல் போயிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் வந்து பர்சனல் டேட்டாவை வந்து இந்த டேட்டா வயலேஷன் வந்து மீறும். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து நம்ம பெனிஃபிஷியரியாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன், நம்மளோட மொபைல் நம்பர் எல்லாமே அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்கும். இப்போ நான் ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனோட வெப்சைட்டில் இருக்கும். ஸோ சில விஷயங்கள் வந்து எக்ஸம்ஷன். ஈவன் ஆதார் ஃபார் தட் மேட்டர். ஆதார் வந்து நம்ம கான்ஃபிடென்ஷியல் நம்ம சொல்கிறோம். ஆனால் நான் வந்து ஒரு பிரதம மந்திரி வீடு வாங்கும் திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா என்னோட ஆதார் கார்டு, ஃபோட்டோ, என்னோட மொபைல் நம்பர் எல்லாமே அந்த வெப்சைட்டில் இருக்கும். யார் வேணாலும் போய் அதை ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இப்போ நான் ஒரு சொத்து வாங்குறேன் அப்படின்னா என்னோட ஆதார் காப்பி, என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸோட இதில் இருக்கும். அதை யார் வேணாலும் போய் பார்க்கலாம். சில விஷயங்கள் வந்து அது பப்ளிக் டிரான்ஸ்பரன்சிக்காக கவர்மெண்ட் டிஸ்பிளே பண்ணுது. அது வந்து ஒரு டேட்டா வயலேஷன் தான், ஆனாலும் வேறு வழி கிடையாது. அதை நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். அதை எடுத்து போட்டு நம்ம இமெயில் ஐடி போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து போயிடும். ஸோ இதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 60 டேஸ். நம்ம வந்து 30 டேஸ் வந்து வெயிட் பண்ணணும். நமக்கு கன்சர்ன்ட் ஆஃபீஸர் பதில் தரலை அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் ஆஃபீஸினுடைய சீனியர் மோஸ்ட் பர்சனுக்கு நம்ம அப்பீல் பண்ணுவோம். இப்போ காயல்பட்டினம் முனிசிபாலிட்டி அப்படின்னா கமிஷனருங்கிறவர் வந்து சீனியர் மோஸ்ட் பர்சன். அவருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுவோம். இப்போ முதல்ல பொது தகவல் அலுவலர் அவருக்கு வந்து ஒரு 30 டேஸ் போகும். அவர் நமக்கு ரிப்ளை தந்தாலும் தரலைனாலும், அவர் தந்த ரிப்ளை நமக்கு திருப்தி அளிக்கலை அல்லது அவர் ரிப்ளை தரவே இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் அப்பீல் போவோம் கமிஷனர்கிட்ட. மறுபடி கமிஷனர் வந்து ஒரு ரிப்ளை நமக்கு தந்தாலும் தரலைனாலும், அவர் தந்த ரிப்ளை வந்து நமக்கு திருப்தி அளிக்கலை அல்லது அவர் ரிப்ளையே தரலைனாலும் நம்ம செகண்ட் அப்பீல் போகலாம். ஸோ 60 நாள் வரைக்கும் நம்ம இந்த ஃபஸ்ட் அப்பீல் அந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணணும். 60 நாளைக்கு அப்புறம் உதாரணத்துக்கு நான் 8 கொஷின் கேட்டேன். 6 கொஷினுக்கே எனக்கு கிடைச்ச ஆன்சர் திருப்தி, 2 கொஷினுக்கு வந்து ஐம் நாட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அப்படின்னா நம்ம இந்த ஆஃபீஸ் கிட்ட போயிட்டு மறுபடியும் எனக்கு நீங்கள் தகவல் தாங்கன்னு கேட்க தேவையில்ல. டைரெக்டாக நம்ம ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் போயிடலாம். ஸோ இது வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையம். இது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. எப்படி ஒரு கோர்ட்டுக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ அதே லெவல் ஆஃப் பவர்ஸ் வந்து ஆணையத்துக்கு இருக்கும். ஸோ இதனோட சேர்மன் மெம்பர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர். ஸோ அவங்க வந்து நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம செகண்ட் அப்பீல் வந்து ஃபைல் பண்ணதும் அதுக்குன்னு சில ஃபார்மெட்ஸ் இருக்குது. அது நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கால் ரொம்ப லென்த்தியாக போயிடும். நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து சில ஃபார்ம்ஸ் இருக்குது. அகைன் அதுதான் கேட்கும், உங்களோட நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, நீங்கள் என்ன டேட்டில் ஆர்டிஐ போட்டிங்க, என்ன டேட்டில் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணீங்க, அந்த டேட்டு யாருக்கு பண்ணீங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அந்த ஃபார்மெட்டில் நம்ம அதை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்ம இப்போது ஆர்டி ஃபைல் பண்ணியிருக்கோம், அந்த ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ண அந்த ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும், செகண்ட் ஃபைல் பண்ண அந்த ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து இதை வந்து ஒரு கேஸாக ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், உங்களோட கேஸ் வந்து நாங்கள் தகவல் ஆணையத்தில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க நமக்கு ஒரு என்கொயரிக்கு ஒரு டேட்டு நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு என்கொயரி இருக்குது, நீங்கள் வந்து தகவல் ஆணையத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பியர் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு லீகல் பர்சனாக இருக்கணும் அல்லது நமக்கு ஒரு அட்வொகேட் வேணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. ஒரு காமன் மேன், ஒரு லேமன் கூட ஒரு தகவல் ஆணையத்துக்கிட்ட போய் நான் இந்த மாதிரி இன்னென்ன தகவல்கள் கேட்டேன் இந்த ஆஃபீஸில், அவங்க எனக்கு தரலை அல்லது இன்னென்ன தந்தாங்க எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு நம்ம போய் நம்ம நேரில் அப்பியர் ஆகிறோம். அல்லது நமக்கு போக முடியல, ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ் நம்ம வேறு யாரையாவது அனுப்புகிறோம், அதுக்கு நம்ம ஒரு லெட்டர் அனுப்பிடணும், நான் என்னால் வர முடியல இன்னென்ன காரணங்களுக்காக, எனக்கு பதிலாக இவர் வராருங்கிற மாதிரி நம்ம சென்ட் பண்ணிடணும். ஸோ நம்ம இன்பர்சன் போய் அப்பியர் ஆனோம் அப்படின்னா வந்து அந்த அன்னைக்கு அது நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம ஒரு ஆர்டிஐ கேட்டால் கூட அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஆன் பிஹாஃப் ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் வந்து இன்பர்சன் அப்பியர் ஆவாங்க, நமக்கு முன்னாடியும் வந்து நிற்பாங்க. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு கோர்ட் மாதிரியான ஒரு ஃபோரம். நான் வந்து தகவல் தரலை, கொடுக்கல, தரமாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. ஸோ தகவல் ஆணையம் வந்து மறுபடியும் ஆர்டர் போடுறப்போ வந்து அவங்க அந்த இட்ஸ் அ டைம் பவுண்ட் ஆர்டர், ஒரு 30 நாளைக்குள்ளே கொடுக்கணும், அவ்வளோ கூட லேட் ஆகாது, 4 நாளில் கொடுக்கணும், 5 நாளில் கொடுக்கணும்னு ஆர்டர் பாஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் வந்து தகவல் தந்தாகணும். இப்படி ஒருவேளை அதுக்கும் டிலே பண்ணுறாரு அப்படின்னா வந்து அதிகபட்சமாக 25,000 வரைக்கும் வந்து தகவல் ஆணையம் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு ரெக்வெஸ்ட்டாகவும் தகவல் ஆணையத்துக்கிட்டே கேட்கலாம். அதாவது 60 days வரைக்கும் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து டைம். 60 டேஸ்க்கு மேலே அவங்க வந்து டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளைக்கும் 250 ரூபா வீதம், எவ்வளோ நாள் டிலே பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அதிகபட்சமாக 25,000 வரைக்கும் எனக்கு வந்து காம்பன்சேஷனாக வேணும் அப்படின்னு கேட்கலாம். தகவல் ஆணையம் வந்து அதில் நம்ம கேட்குறதுல வந்து நியாயம் இருக்குது பட்டுதுன்னா அந்த மாதிரி ஒரு காம்பன்சேஷன் கூட நமக்கு வாங்கி தரும். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி காம்பன்சேஷன். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவிலேஜ் ஆர்டிஐயில். ஸோ இந்த காசு வந்து கவர்மெண்ட் காசு கிடையாது, அந்த பர்டிகுலர் ஆஃபீஸருடைய சம்பள பணத்துலேருந்து பிடிச்சிப்பாங்க, நமக்கு வந்து வீட்டுக்கு டிடி வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பெர்க்ஸு. ஸோ இதான் ஓவர் வியூ. நீங்கள் வந்து இது கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி யாருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ கேளுங்க, நம்ம பண்ணிக்கலாம். 9 minutes தான் இருக்குது, எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எல்லாம் கேளுங்க. அல்லது உங்களுக்கு ஏதாவது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இப்போ நீங்களே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு இபி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, தந்திருக்க மாட்டாங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஒரு சீவேஜ் இஷ்யூவாக இருக்கும், ஏதாவது உங்களுக்கு ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கேட்க முடியுமா, அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் கேளுங்க. வெதர் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஆர்டி அப்படிங்கிறது என்னென்னு பண்ணலாம். நம்ம போயிட்டு லண்டன் ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கணும்ல, என்டர் பண்ணிப்போம். சரி, ஜஸாக்கல்லாஹ் எல்லாருக்கும்.